Parents and students, welcome to Nichayam Velvom channel. NEET exam பத்தின application, latest update, counseling பத்தியும் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனல் நிச்சயம் வெல்வோமை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா NTA நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியோட அப்டேட் ரிகார்டிங் APAAR ID NEET UG 2026 அப்ளிகேஷன். அதாவது APAAR ஐடியை அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ தான். இந்த APAAR ஐடியை க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றதையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் இயர் NTA கேண்டிடேட்ஸோட APAAR ஐடியை அவங்களோட நீட் அப்ளிகேஷனில் அத்தன்டிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்கான பப்ளிக் நோட்டீஸை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிகார்டிங் அப்டேட்டிங் ஆதார் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஆஸ்பிரண்ட்ஸ் ஃபார் NEET UG எக்ஸாமினேஷன். இந்த நோட்டீஸில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஆஸ் பர் இன்ஸ்ட்ரக்ஷன் இஷ்யூட் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், APAAR ஐடி அதாவது ஆட்டோமேட்டட் பெர்மனெண்ட் அகடாமிக் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரி. APAAR ஐடி அப்படின்னா ஆட்டோமேட்டட் பெர்மனெண்ட் அகடாமிக் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரி ஐடி. இந்த ஐடியை கம்மிங் NEET UG எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது கேண்டிடேட்ஸ்க்கு தேவைப்படும். கேண்டிடேட்ஸ் NEET UG எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது APAAR ஐடியும் ப்ளஸ் ஆதார் பேஸ்டு அத்தன்டிகேஷன் இதை ரெண்டையுமே கேண்டிடேட்ஸ் யூஸ் பண்ணணும். APAAR ஐடியை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். APAAR ஐடியை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டிஜிலாக்கர் அக்கௌண்ட் இருக்கணும். ஆல்ரெடி டிஜிலாக்கர் அக்கௌண்ட் இல்லாத கேண்டிடேட்ஸும் டிஜிலாக்கரில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு கேண்டிடேட்ஸ் எந்தவித அமௌண்ட்டும் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண தேவையில்லை. டிஜிலாக்கர் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சேஃபாக வச்சுருக்கிறதுக்கான ஒரு போர்ட்டல் தான் இந்த டிஜிலாக்கர். இந்த டிஜிலாக்கரில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எந்த வெப்சைட் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா www.digilocker.govern.in இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணோன்னா ரைட் சைடில் சைன் அப் அப்படின்ற லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சுருக்கிற கேண்டிடேட்ஸ் சைன்இன் அப்படின்ற லிங்க்கை யூஸ் பண்ணி டைரெக்டாக சைன்இன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் ஃப்ரெஷ்ஷாக எப்படி டிஜிலாக்கர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் APAAR ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் சைன் அப் அப்படின்ற லிங்க்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கிரியேட்டிங் அக்கௌண்ட் இஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஈஸி அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபுல் நேம், அதாவது உங்களுடைய ஆதார் 10th மார்க் ஷீட்டில் எப்படி உங்களுடைய ஃபுல் நேம் இருக்கோ அதே மாதிரியே இங்கேயும் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த்தில் உங்களுடைய டேட்டு, மந்த்து, இயர் இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஜெண்டர், மேலாக இருந்தால் மேலு, ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேல், அதர்ஸாக இருந்தால் அதர்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணணும். இந்த மொபைல் நம்பர் ப்ரெசண்ட்டாக கேண்டிடேட்ஸ் யூஸ் பண்ணுற வேலிட் மொபைல் நம்பராக இருக்கணும். ஏன்னா இந்த மொபைல் நம்பருக்கு தான் OTP வரும். இந்த OTPயை வச்சு தான் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கேண்டிடேட்டோட இமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு செட் 6 டிஜிட் செக்யூரிட்டி பின், அதாவது நீங்களாகவே 6 டிஜிட் செக்யூரிட்டி பின்னை என்டர் பண்ணணும். 1 2 3 4 5 6 அது மாதிரி நீங்கள் செட் பண்ணக்கூடாது. அதாவது கன்சிக்யூட்டிவாக அசெண்டிங் ஆர்டர்லையோ இல்லை டிசெண்டிங் ஆர்டர்லையோ செட் பண்ணக்கூடாது. ரேண்டமாக நீங்கள் 6 நம்பர்ஸை செட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய ஃபுல் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் 6 டிஜிட் செக்யூரிட்டி பின்னை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அதாவது அந்த OTPயை இங்கே என்ட்ரு பண்ணி நீங்கள் சப்மிட் பட்டனை மறுபடியும் கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஆதார் வெரிஃபிகேஷன். அதாவது டிஜிலாக்கரில் ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ஆதாரை ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வெரிஃபை ஆதார் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஸ்டூடெண்ட்டோடைய ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட்டுன்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸ்டூடெண்ட் அவங்களுடைய ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆதார் எந்த மொபைல் நம்பர் கூட லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு OTP வரும். நீங்கள் அந்த OTPயை இந்த பேஜில் என்ட்ரு பண்ணணும். அதாவது வெரிஃபை ஆதார் OTP பேஜில் உங்களுடைய OTPயை என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய OTPயை என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் யுவர் இஷ்யூடு டாக்குமெண்ட்ஸில் ஆதார் லிஸ்ட் ஆயிரும். அதாவது இப்போ டிஜிலாக்கரில் உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் சேவ் ஆகிருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் யூசர் நேமை க்ரியேட் பண்ணணும். இந்த டிஜிலாக்கர் அக்கௌண்ட்க்கு யூசர் நேமை க்ரியேட் பண்ணணும். இந்த யூசர் நேம் எப்படியெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ரூல்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதாவது யூசர் நேம் ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கப்புறம் அதில் லோயர் கேஸ் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் இருக்கலாம், ஸ்பெஷல்
கேபிட்டல் கேரக்டர்ஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூசர் நேம் வந்து மினிமம் 4 கேரக்டர் இருக்கணும், மேக்ஸிமம் 25 கேரக்டர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூசர் நேம் வந்து எப்படி எண்ட் ஆகணும் அப்படின்னா ஆல்ஃபபெட் ஆர் நம்பரில் எண்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களோட விருப்பமான யூசர் நேமை க்ரியேட் பண்ணி சப்மிட் பட்டனை கொடுக்கணும். கேண்டிடேட் வந்து யூசர் நேம் என்டர் பண்ணி சப்மிட் பட்டனை கொடுத்த உடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுடைய யூசர் நேம் வில் பி செட் டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன யூசர் நேம் கொடுத்தீங்களோ அந்த யூசர் நேமை இங்கே டிஸ்பிளே பண்ணும். உங்களுக்கு ஓகேனா ஓகே கொடுத்துடணும். ஒன்ஸ் நீங்கள் ஓகே பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் யூசர் நேம் செட் சக்ஸஸ்ஃபுல்லி, அதாவது யூசர் நேம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செட் ஆயிடுச்சு அப்படின்ற மெசேஜ் வந்து க்ரீன் கலரில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போது நம்ம டிஜிலாக்கரில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா APAAR ID க்ரியேட் பண்ணணும். அதுக்கு இந்த டிஜிலாக்கரோட ஹோம் பேஜில் லெஃப்ட் சைடில் நீங்கள் வந்து சர்ச் டாக்குமெண்ட் அப்படின்ற லிங்க் இருக்கும். அந்த லிங்கை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும். சர்ச் டாக்குமெண்ட் அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணி APAAR அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா 1 issue was found அப்படின்னு சொல்லிட்டு அகடாமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் டீட்டெயில் காட்டும். இந்த லிங்க்கை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணணும். நீங்கள் அகடாமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் APAAR ID அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் ஆகும். இந்த APAAR IDயை நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணணும். நீங்கள் APAAR IDயை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது கெட் யுவர் டாக்குமெண்ட்ஸ் பை என்டரிங் த ரெக்கையர்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டிஃபால்ட்டாகவே நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், மொபைல் நம்பர் இதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். நேம் வந்து உங்கள் ஆதாரில் இருக்கிற மாதிரியே இங்கே டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஐடென்டி வேல்யூ என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஐடென்டி டைப்பை செலக்ட் பண்ணணும். ஐடென்டி டைப்பை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஐடென்டி வேல்யூவை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஐடென்டி டைப்பில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ரோல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர், என்ரோல்மெண்ட் நம்பர், நியூ அட்மிஷன் இதெல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து APAAR ID வந்து 12th மார்க் ஷீட்டை பேஸ் பண்ணி வாங்க போகிறீங்க அப்படின்னா 12th மார்க் ஷீட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி, அதாவது ரெஜிஸ்டர் நம்பரா ரோல் நம்பரா உங்கள் மார்க் ஷீட்டில் எது இருக்கோ அதை நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணிக்கணும். ரிப்பீட்டர்ஸ் இல்லாமல் கரண்ட் இயரில் 12th படிக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய 10th டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி APAAR IDயை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஐடென்டி டைப்பில் ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகேன்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். இந்த ஸ்க்ரீனில் APAAR ID பேஜில் ஐடென்டி டைப்பில் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் ஆகும். நீங்கள் ஐடென்டி டைப் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்றத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஐடென்டி வேல்யூவில் நீங்கள் உங்கள் 12th மார்க் ஷீட்டில் என்ன ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கோ அதை என்ட்ரு பண்ணணும். அட்மிஷன் இயரை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அதாவது 12th மார்க் ஷீட்டில் நீங்கள் எந்த இயர் பாஸ் பண்ணீங்களோ அதுக்கான ப்ரீவியஸ் இயர். ஃபார் எக்ஸாம்பிள் 2002ல் நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அட்மிஷன் இயரில் 2001ன்றதை செலக்ட் பண்ணி ஓகேன்றதை கிளிக் பண்ணணும். நீங்கள் செலக்ட் பண்ண அட்மிஷன் இயர் வந்து இந்த பேஜில் லிஸ்ட் ஆகும். அடுத்து ஐஎம் ஏ ஸ்டூடெண்ட் அட், இதில் உங்களுடைய போர்டு அதுக்கப்புறம் உங்களுடைய இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் லிஸ்ட் ஆகும். நீங்கள் எந்த போர்டில் அந்த கோர்ஸ் முடிச்சிங்களோ கரஸ்பாண்டிங் போர்டை செலக்ட் பண்ணி ஓகேன்ற பட்டனை கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணிட்டு கெட் டாக்குமெண்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ண உடனே யுவர் ரெக்வஸ்ட் ஹாஸ் பீன் சப்மிட்டட், ப்ளீஸ் வெயிட் ஃபார் கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி இஷ்யூவர் அப்படின்ற மெசேஜ் உங்களுக்கு பாப்அப் ஆகும். உங்களுக்கு APAAR டாக்குமெண்ட் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது யூ ஹேவ் இஷ்யூடு டாக்குமெண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு APAAR ID அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் ஆகும். இந்த APAAR ஐடியை நீங்க இப்ப கிளிக் பண்ணணும். APAAR ஐடியில டவுன்லோட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த APAAR ID டாக்குமெண்ட்டை PDF-ஆ, XML-ஆ, JSON இந்த ஃபார்மேட்ல நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். APAAR டாக்குமெண்ட் இப்படிதான் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் என்ன லிஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னா நேம் இருக்கும், அடுத்து டேட் ஆஃப் பர்த் இருக்கும், அடுத்து உங்களுடைய ஜெண்டர் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுடைய 12 டிஜிட் APAAR ID இருக்கும், அப்புறம் ரைட் சைட்ல உங்களுடைய போட்டோ இருக்கும். இவ்வளவுதாங்க. ஆட்டோமேட்டிக் பெர்மனன்ட் அகடாமிக் அக்கவுண்ட் ரெஜிஸ்ட்ரி APAAR ID வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிரும். கேண்டிடேட்ஸ் APAAR ID ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த APAAR IDயை கேண்டிடேட்ஸ் வந்து டைரக்டா அவங்களுடைய நீட் அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிச்சயம் வெல்வம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.